நேற்று முன்தினம் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கல் பகுதியில் ஒரு நடைபெறக்கூடாத ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் மணிவாசங்கிற பையன் வந்துட்டான். அவரோட தம்பி குட்டி என்கின்ற யோகேஸ்வரன் அவர் கோயம்புத்தூரில் கேம்சிஹெச்சில் ஹாஸ்பிட்டல் இருக்கார். அது இல்லாமல் ஆனந்த் அவருடைய சொந்தக்காரங்க உறவினர் ஆனந்துங்கிறவங்களை வெட்டியிருக்காங்க. மணிவாசத்துடைய உறவினர் தாயார் பாட்டி அவங்க லேடிஸ் 2 பேர், மொத்தம் 5 பேர். அதில் ஒருத்தர் இறந்துருக்காரு. அது சம்பந்தமாக நேற்று கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் நேற்று ஒரு விளக்கமான ஒரு பேட்டி கொடுத்தார். நான் நேற்று இல்லை, வெளியூர் வந்தேன். ரொம்ப பச்சை புள்ள மாதிரி, ஒன்றுமே தெரியாத மாதிரி, மனுநீதி சோழன் மாதிரி ஆட்சி நடத்துகிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டி பார்த்தா கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யோக்கியம் வர சொம்பெடுத்து உள்ள வைன்னு. அந்த பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. நான் அவர் சொல்கிறாரு, 2021 தேர்தல் பரப்புரையின் போது நான் பேசியதை ஒரு பகுதி மட்டும் சொல்கிறாராம். எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் ஒரு பகுதி மட்டும் திரித்து சொல்கிறாராம். இப்போ அது முழுசாக போடுறவங்களுக்கு தெரியுதா? எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், அது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் பரப்புரையின் போது மாட்டு வண்டியில் மணல் அள்ளுவதற்கு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு. மாவட்ட ஆட்சித்தலைவர் கையெழுத்து போடணும். அதன் அடிப்படையில் தான் நான் சொன்னேன். இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு நேற்று பேட்டி பார்த்தேன். நான் அமைச்சராக இருந்த பொழுது 2016 முதல் 21 வரை மாட்டு வண்டியில் மணல் அள்ளி கொண்டு தான் இருந்தார். உள்ளூர் தேவைகளுக்கு மாட்டு வண்டி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மாட்டு வண்டியில் மணல் அள்ளி கொண்டிருந்தார்கள். ஆனால் வேலாயுதம் வளையத்தை சார்ந்த ராஜ்குமார் என்பவரை வைத்து இவர்தான் மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து தடை ஆணை பெற்றார். மதுரை உயர்நீதிமன்றம் மணல் அள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை போட்டாங்க. அதுக்கப்புறம் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் இடத்திலே நான் சொல்லி அந்த மணல் அள்ளுவதற்கு, ஆற்றிலே மணல் அள்ளுவதற்கு நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. சியா கமிட்டி என்ற ஒரு கமிட்டி, அதை அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு செய்து அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படி அனுமதி கொடுத்து கரூர் மாவட்டத்தில் 5 இடங்களில் மாட்டு வண்டியில் மணல் அள்ளுவதற்கு மல்லம்பாளையம், நன்னியூர், கிருஷ்ணராயபுரம் பகுதியில் கள்ளப்பள்ளி, குளித்தலையில் கேப்பேட்டை, 4 இடங்களில் இது 4 இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுறேன். இதை ஏற்றி விட்டோம் ப்ரெஸ் குரூப்பில். 4 இடத்துலையும் மணல் அள்ளுவதற்கு தேதி என்ன சொல்லிப்பாரு, 27/3/2021 அப்போ வாங்கின கடைசி நேரத்தில் தான் வாங்க முடிஞ்சது. சியா கமிட்டி ஆர்டர் அதில் என்னென்னா, மனித ஆட்களை வைத்து மாட்டு வண்டியிலே மணல் அள்ளி கொள்ளலாம், 105 ரூபா பணம் கட்டிட்டு அள்ளிக்கலாம்னு ஒரு ஆர்டர் வாங்கி கொடுத்தேன். தேர்தல் நேரத்தில் இவங்க மாட்டு வண்டி பிரச்சனையை தூண்டி விட்டாங்க. வீரா மகாலில் ஒரு மீட்டிங் நடந்தது. ஆயிரக்கணக்கான மாட்டு வண்டி தொழிலாளர்கள் அங்கே இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இதை கொடுத்தேன். இதை கொண்டு போய் காமிச்சதுக்கு இது ஏமாத்துறாங்க, இது பொய் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 3வது மாதம் 5வது மாதம் தேர்தலில் அப்போ 4 இடத்துல மணல் அள்ளலாம். 1 மல்லம்பாளையம், நன்னியூர், கள்ளப்பள்ளி, கேப்பேட்டை. அதில் பக்கம் 9 பாயிண்ட் 21 நம்பர் இதில் 29 அதில் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துட்றோம். ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் பரப்புரையில் சொல்கிறார், கடைசி நேரத்தில் ஸ்டாலின் 11 மணிக்கு முதலமைச்சராகி விடுவார், 11:05க்கு நீங்கள் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு போங்க, ஒரு வயலும் கேட்க மாட்டான், கேட்டால் அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான்னு ஒருமையில் பேசினார்.
அதிகாரிகள் எல்லாம். அதை நம்பி மாட்டு வண்டி தொழிலாளர்லாம் ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சார், ரைட். ஆனால் அதே ஆர்டர் நம்பர் சொல்லுங்கள், அதே ஆர்டர் 6/6/2022 அதே ஆர்டரை 6/6/2022 நம்பர் வந்து எஸ்எஃப் நம்பர் வந்து 2596 நெரூர் நார்த்தில் மல்லம்பாளையம்ங்கிற இந்த ஒரு பாயிண்டை மட்டும் கொண்டு போய் திருத்துறாங்க. என்னென்னு திருத்துறாங்க? லாரி அள்ளிக்கலான்னு சொல்லி திருத்துறாங்க. அதில் இல்லை இதெல்லாம் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 27/3/2021 வாங்கினது. அது வந்து செமி மெக்கானிஸ்டு மைனிங் ஆப்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் த்ரூ புல்லக் கார்ட் டிராக்டர்ஸ் அண்டு டிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இதை திருத்தி இதையும் தர்றேன். இதை திருத்தி 4 இடத்துல அனுமதி வாங்கி கொடுத்தேன். இந்த ஒன்றை மட்டும் திருத்தி மினி டிப்பர்ஸ் மினி பொக்லின் அப்போ அதை கூடப்பா இந்த ஃபோட்டோ திருத்தி 6 மாதத்தில் மணல் இல்லை. இந்த பாருங்கள், இது ட்ரோனில் எடுத்த ஃபோட்டோ. கொஞ்சம் 1500 லாரி நிற்கிது இதில் இந்த ஆர்டரை வச்சு 1500 லாரி நிற்கிது. இது லாரி மாதிரி தெரியுதா, தீப்பெட்டியாட்டு தெரியுதுன்னு நினைக்க வேண்டாம், நல்லா பாருங்க. இதுதான் இவ்வளோ பெருசு பிரிண்ட் போட்டுருக்கோம். 1500 லாரி ஆற்றுக்குள்ளே மணல் அள்ளிக்கிட்டு இருக்கக்கூடிய 220 பொக்லின். இதை வச்சு 6 மாதத்தில் கொள்ளை அடித்தாங்க. புரியுங்களா? இதுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு சேவை செய்கிறவர். அதுக்கப்புறம் அது நின்று போச்சு. அது நின்னதுக்கப்புறம் அது நின்று போச்சு. 4.5 வருஷம் ஆயிடுச்சு. 4.5 வருஷமாக மாட்டு வண்டி மேலே அக்கறை வரல. மாட்டு வண்டி தொழிலாளர் பூரா வண்டி மாட்டை விற்றுவிட்டான். மாடெல்லாம் கேரளாவுக்கு கறிக்கு விற்றுட்டாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கின மாடு 50,000 ரூபா. இப்போ 4.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தியாகி ஒருத்தர் இருக்கார். அந்த தியாகிக்கு இப்போ ஞானோதயம் வந்துருச்சு. புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானோதயம் வந்த மாதிரி இப்போ ஞானோதயம் வந்து மாட்டு வண்டியில் மணல் அள்ளுறாராம். நான் கேட்குறேன், இப்பவும் கேட்குறேன், மாட்டு வண்டியில் அள்ளுறதுக்கு பர்மிஷன் இருக்கா? கவர்மெண்ட் உங்கள் கவர்மெண்ட் தானே, பர்மிஷன் இருக்கா? கிடையாது. இப்போ அறிவிக்கப்படாத ஒரு மணல் குவாரி நடக்குது கரூர் மாவட்டத்தில். தினம் ஆயிரக்கணக்கான லாரி, கோடிக்கணக்கான ரூபாய்க்கான மணல், ஒரு யூனிட்டு 10,000 ரூபா கொள்ளை போகுது. இவர் நேற்று பேட்டியில் சொல்கிறாரு, பேட்டியில் சொல்கிறாரு, கொத்தனார் சித்தாள் உள்ளூர் தேவைகளுக்கெல்லாம் மணல் வேண்டுமில்ல, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர் சொல்கிறாரு, எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசுகிறாராம், மட்டரகமான, கீழ்த்தரமான, மிக மோசமான, கேவலமான விளம்பரமா. எப்படி? அப்புறம் சீர்தூக்கி பார்க்கணுமா ஒன்னொன்னையுமே. இவர் ரொம்ப சீர்தூக்கி பார்க்குறவர். இவர் இவ்வளவு ஒரு சூழ்நிலையில் 4.5 வருஷம் திரும்பி கூட பார்க்கல. இப்போ 6 மாதமாக வந்து திருட்டு மணல், தெரியாத மணல் அள்ளுறதுக்கு மணல் மாஃபியாக்களை வச்சுக்கிட்டு அள்ளுறாங்க. அதுக்கு கேடயமாக மாட்டு வண்டி பயன்படுத்துகிறாங்க. புரியுங்களா? அப்போ கேடயமாக மாட்டு வண்டி அள்ள விட்டுட்டு இவங்க அந்த மரப்பில் அள்ளிக்கிறது. ஆயிரக்கணக்கான லாரி அள்ளுது. இதை நான் பல தடவை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், கலெக்டர்கிட்ட சொல்லிட்டேன், சரி எஸ்பிகிட்ட. இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் கூடவே உட்காந்துருக்கார். அவருக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நான் கம்ப்ளைண்ட் சொன்னதெல்லாம் பல முறை சொல்லியிருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நடவடிக்கை எடுத்திருந்தா இன்றைக்கி இந்த ஒரு உயிர் போயிருக்கார். இன்றைக்கி அந்த குழந்தை, பச்சை குழந்தைகளை வச்சுட்டு அந்த பொண்ணு விதவையாக நிற்கிறாங்க. அவரோட தம்பி சீரியஸான நிலையில் ஹாஸ்பிட்டல் இருக்கார். உறவினர்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. வயசான ஒரு அப்பா தான் இருக்கார். எம்ஏ பிஎட் படித்த பொண்ணு, 30 வயசு தான் ஆகுது. கை குழந்தை, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம். அந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி அனாதையாக இருக்குது. அதுக்கு காரணம் கரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தற்பொழுது மாற்றப்பட்டுள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் என்று நான் குற்றம் சாட்டுறேன். ஏன்னா 1 தடவை 2 தடவையில் சொல்லலை. நான் இது மாதிரி ரொம்ப அளவுக்கு மேலே போய்கிட்டு இருக்குதுன்னு சொன்னோம். அவர் கேட்டால் டீம் போடுறோங்கிறார். டீம் எல்லாமே வசூல் டீம் தான். கரூர் மாவட்டத்தில் காவல்துறை திமுகவினுடைய ஏவல் துறை என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்கிறாங்க.
காவல்துறை மட்டுமல்ல, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அங்கே ஃபாரஸ்ட்டுக்கு இடம் இருக்குது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, எல்லாத்துக்கும் இந்த மணல் காசு போகுது. அதனால யாரும் கண்டுக்கிறதுல இல்லை. அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இந்த உயிர் போயிருக்காது. இவ்வளோ பெரிய ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்காது. அது மட்டுமல்ல, இந்த ஸ்பெஷல் ஸ்குவாடு போட்டு பிடிச்சார். ஒன்றுமே நடக்காத மாதிரி காட்டுறாரு இவர். 26 லாரி பிடிச்சி நிற்கிது. லாரி எல்லாம் தான் 26 லாரி பிடிச்சார். இது மேலே ஒரு 7 பேர்த்த நாம்கேவாஸுக்கு அரெஸ்ட் பண்ணி அப்படியே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வேலாயுதம்பாளையம் போகும்போது ஒரு லாரியை வேலூர் பாலத்தில் பிடிச்சேன். இந்த லாரியில் கேரளாவினுடைய பில் இருக்குது. லாரியில் தண்ணி ஊற்றிக்கிட்டே போகுது. அப்போ இந்த லாரியோட மண் எங்கள்னாங்க? டிரைவரை கேட்டால் காவேரியில் தான் அள்ளிட்டு வந்தோம்ங்கிறார். உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர்லாம், நீங்கள் உங்களுக்கு மனசாட்சி இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள். என்ன நடக்குது கரூர் மாவட்டத்தில்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே பார், ஒரு போட்டோப்பா எப்படி இருக்குது. இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட இடம் காவேரி கரையே இல்லை. இவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் நேற்று பேசுகிறத பார்த்தா எதுவுமே நடக்கலையாம். திமுகன்னு கட்சி பார்க்க மாட்டாங்களாம், நடவடிக்கை எடுப்பாங்களாம். எப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதை விட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லை. அதுலேயும் கரூர்னா ரொம்ப அதிகம். ஆயிரக்கணக்கான வண்டி அள்ளிக்கிட்டு வந்திருக்காங்க. அவர் பரப்புரையில் சொன்னதை திருப்பி சொல்லிட்டாங்களாம். இந்த பரப்புரை கூட ஒரு நிமிஷம் முடிச்சிட்றேன். அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்லாம் என்ன கேள்வியை கேட்கறது இல்லையா? நேற்று பார்த்தேன் நீங்கள் எப்படி கேள்வி கேட்டீங்கன்னு. நானும் பார்த்தேன். இங்கே என்ன நடந்திருக்குது, என்ன கேள்வி கேட்டீங்க? சேலத்தில் ஒரு கேள்வி கேட்குறீங்க. 7 மணிக்கு வெட்டி ஒரு உயிர் போயிடுச்சு. 5 பேர் வெட்டுக்காயம்பட்டாங்க. அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் நியூஸ் ஜே போக வரைக்கும் எந்த செய்தி எந்த பத்திரிகையும் வரல. உண்மையா இல்லையா நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். மற்றதில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா அதை ஊதி பெருசு பண்ணுறீங்க. ஒரு கொலை நடந்திருக்குது, ஒரு குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது, 5 பேர் வெட்டுப்பட்டிருக்காங்க. செய்தியை அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் எந்த நியூஸ்லையும் வரல. அப்போ கரூரில் தமிழ்நாடு பூரா பத்திரிகை பூரா திமுக கிட்ட மண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது வேற. ஆனால் கரூரில் அதை விட மோசமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு குடும்பம் இருக்குது, உங்களுக்கும் மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்குது. நல்லா நினச்சிப்பார். இந்த மாதிரியான ஒரு அராஜக செயலை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது யாரோட கடமை? பத்திரிகையாளரோட கடமை. கேள்வியே கேட்கறது இல்லைங்கிறாங்க. நீ நல்லா கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அப்புறம் அவர் சொல்கிறார், நேற்று அவர் இங்கே இருக்கார், அவருடைய சட்டமன்ற தொகுதியில் நடந்திருக்குது. இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கணும். வரல, பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு. அது மணல்னால் நடந்த சமாச்சாரம் இல்லையா? நீங்கள் இங்கே ஒரு கை குழந்தையை கூப்பிட்டு கேளுங்க, இந்த சமாச்சாரம் எதனால் நடந்ததுன்னு. புரியுதா? காவல்துறை அப்படியே அதை மாற்ற பார்க்குறாங்க. இதில் சரியான நியாயம் கிடைக்கணும். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கணும். எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட தகவல் சொல்லி அவர் நேற்று கூட அரியலூரில் பேசும்பொழுது இதை பேசியிருக்கார். இப்போ அவர் சொல்கிறாரு, தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படுவாங்கன்னு. இந்த ஆட்சியிலாம் தண்டிக்கப்பட மாட்டாங்க. இன்னும் 6 மாதம்தான் இருக்குது. எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி வரும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். தவறு செய்தவர்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் மக்களுக்கு சேவை செய்கிறாராம். அதை சீர்தூக்கி பார்க்கணுங்கிறார். இவர் மக்களுக்கு சேவை செஞ்சதுனால தான் அவருடைய தலைவர் அவருக்கு தியாகின்னு பட்டம் கொடுத்துருக்கார். அந்த பட்டமெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். இவர் நேற்று பேசினது மட்டும் நான் ஒன்று கேட்குறேன். என்ன பேசினாருங்கிறத முதல்ல முழுசாக சொல்ல சொல்லு, தெளிவாக சொல்ல சொல்லு. புரியுதா? என்ன பேசினாருன்னு சொல்ல சொல்லுங்க. இல்லை மணல்னால அந்த கொலை நடக்கலை, நாங்கள் சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கிறோம், நான் சொன்னது 11:05க்கு மணலில் போகலாம்னு சொன்னது உண்மையாக பொய்யா? பரப்புரையில் சொன்னதெல்லாம் எடுக்கிறான்னு சொல்கிறார். இவர் இன்னொரு பரப்புரையில் சொன்னார். என்ன தெரியுமா? அரவக்குறிச்சியில் 25,000 பேருக்கு 3 சென்ட் நிலம்
காங்கிரீட் வீடு சொந்த நிதியிலே கொடுக்கப்படும் சொன்னார். அங்கே எம்எல்ஏ ஆனார். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் எத்தனை பேர்த்துக்கு கொடுத்தார். யாருக்காவது அரசு நிலம் கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் இங்கே வந்தார். கடைசி நேரத்தில் மணல் இல்லாமனார். மாட்டு வண்டி தொழிலாளர்கள்லாம் அதை நம்பி ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி மாட்டு வண்டி தொழிலாளரோட குடும்பமெல்லாம் நடுத்தருள் நிற்கிது. 4.5 வருஷத்துக்கு அப்புறம் ஞானோதயம் வந்திருக்குது. நாங்கள் சொல்கிறோம், என்றைக்கும் கரூரில் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் யாருக்கும் பயப்படாமல் 105 ரூபா பணம் கட்டிட்டு உள்ளூர் தேவைகளுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மணல் அள்ளலாம் என்பது தான் எங்களுடைய கருத்து. இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே அதுதான். இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் அதுதான். ஆனால் இந்த 4.5 வருஷமாக எல்லா வண்டியும் போய் பாருங்கள். இப்போ பாங்கல் ஸ்டேஷனில் எத்தனை வண்டி கிடக்குதுன்னு, மாட்டு வண்டி. எத்தனை மாட்டு வண்டிக்காரங்க தொழிலாளி மேலே மணல் கேஸ் போட்டிருக்கீங்க. ஏன் இந்த 4.5 வருஷம் தெரியலையோ? தேர்தல் வந்துருச்சுன்னு நடிக்கிறாங்க. இனிமேல் நடிக்க முடியாது. எல்லா தொழிலாளிகளுக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். அல்ற கோடிக்கணக்கான காசு அதுக்கு ஏஜெண்ட் விட்டாங்க. அந்த காவேரி படுகையில் மணல் இல்லைன்னா, அந்த இடத்துல மணல் இல்லைன்னா ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபா இடத்துக்காரர். இது மணல் மாஃபியாக்கள் அல்றாங்க பார், அவங்களுக்கு 2 ரூபா. அடியால் தினம் ஒரு 50 ஆள் 100 ஆள் அடியாலை வச்சுக்கிட்டு அல்றாங்க. மீதி கொண்டு போய் ஹெட் ஆஃபீஸில் கட்டிடணும். இந்த ஹெட் ஆஃபீஸில் கட்டினா அதை வச்சு தான் அவங்க இப்போ இங்கே வள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இது எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாமல் இல்லை. ஏதோ மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்காக நீலி கண்ணீர் முதல கண்ணீர் வடிக்கிறார். அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் ஊரை ஏமாத்துகிற வேலை. இப்போ வேணாலும் வாங்க, கரைக்கு வரேன் நான். அந்த காவேரி ஆறு எவ்வளவு சின்ன பிண்டம் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான லோடு அல்றாங்க. யாரும் கேட்க முடியாது. ஒரு பிடபிள்யூடி அதிகாரி கேட்டார். அந்த பிடபிள்யூடி அதிகாரி ரவுண்டு கட்டி வளைச்சிட்டாங்க. அவர் அடிக்க போனாங்க. அவர் போய் பெட்டிஷன் கொடுத்தார். இன்னும் எஃப்ஐஆர் போடல, வெறும் சிஎஸ்ஆரோடு நிற்கிது. புரியுதா? எந்த அதிகாரியும் யாரும் சாதாரண நாளில் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு காட்டு தர்பார் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் நேற்று பேசுகிறாருங்க, அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார். அதனால் சொல்கிறேன், இன்றைக்கி நான் நேற்று இல்லை, இன்றைக்கி வந்தேன். இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் வரை அந்த சமாச்சாரம் சொல்லியிருக்கிறோம். இதுக்கு காரணமான, கொலைக்கு காரணமான, மணல் கடத்தலுக்கு காரணமான யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். அது மட்டும் விடமாட்டோம். பல ஆயிரக்கணக்கான லோட மண் அள்ளிட்டு ஒன்றும் தெரியாமல் நடிக்கிறாங்க. எங்களுடைய நான் வாங்கி கொடுத்த ஷேர் கமிட்டி ஆர்டரை இப்போ கொடுத்துட்றேன். நீங்கள் பார்க்கணும், பார்த்துட்டு அது செய்தி போடணும். 4 இடங்களில் மாட்டு வண்டிக்கு அல்றதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்ததை ஒரு வண்டி ஒரு இடத்த மட்டும் ஒரு மினி பொக்லின்னு மினி டிப்பர்னு சொல்லி வாங்கி ஆயிரக்கணக்கான லாரி ஒரே இடத்துல 1500 வண்டி நிற்கிது. ஆற்றவே சின்ன பின்னம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களாம் பேசலாமா இதை பற்றி? நான் சொன்ன அன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த கொலை நடந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்காது. இந்த மாதிரியான ஒரு இளம் பெண் விதவி ஆகிருக்க மாட்டாங்க. 2 குழந்தைகள் அனாதை ஆகிருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் மாவட்ட நிர்வாகம், இந்த விடியா திமுக அரசு, திராவிட மாடல்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் தான் அதுக்கு முழு பொறுப்பு. அந்த மலம்பாளையத்தில் சியா கமிட்டி அனுமதியோடு தான் மணல் அள்ளினாங்களா? அது எப்படிங்க? சியா கமிட்டி அனுமதி தான். ஆனால் தவறுதானே இருக்கு. ஆமாம், சியா கமிட்டி அனுமதி. ஒரு நாளைக்கு 2000 லாரி எழுந்தாங்க, 10 லாரி கணக்கு காமிச்சாங்க. இதை போட்டிருக்காங்களே ஈடியில். செய்தியாக போடுங்க. ஓரளவுக்கு தான், ஓரளவுக்கு மேலே கூவிக்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் தப்பு. 12 மணி வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா? நேற்று 1 மணி வரைக்கும் தெரியாதா? ஒரு கொலை நடந்தது தெரியுமா? தெரியாது. யாராவது செய்தி போட்டோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜே நியூஸ் வந்ததுக்கப்புறம், எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ட்வீட் போட்டதுக்கப்புறம் செய்தி வருது. எங்களுடைய வக்கீல் போய் பேசுகிறாரு டிஎஸ்பிகிட்ட. சார், இது மணல்லாம் கிடையாது, நீங்கள் போய் இதையும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறார் டிஎஸ்பி. கரூரில் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் ரொம்ப மேலே கூவிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். அதிலெல்லாம் நாங்கள் விடமாட்டோம். இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. இவ்வளவு ஒரு மோசமாக, ஒரு கீழ்த்தரமாக ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் இது போகுதுன்னா அந்த ஊரில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. இதுக்கெல்லாம் நல்ல முடிவு வரும். அவர் ஏடிஎம்கேவில் இருந்தப்போலாம் இல்லை, அவர் ஏடிஎம்கேவில் இருந்தப்போலாம் மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு ரொம்ப நாணயமாக தான் இருந்தார். திமுகவுக்கு போய் சேர்ந்தார், நிலைமை மாறி போச்சு.
ஏன்னா இப்போ அங்கே இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் டெவலப் ஆகிட்டார், அவ்வளோதான். ஏடிஎம்கேல இருந்த வரைக்கும் ஒன்றும் இல்லையே, அதையும் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஃபோட்டோவுக்கு அந்த ஃபோட்டோ கூடப்பா எப்போ அந்த இது கூட ஒரு பேசுனதுக்கு ஏய் வீடியோ செல்ஃபோனையுமே போலீஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை ஆய்வு பண்ணால் உண்மை தெரிய வரும். இல்லைங்கிறாங்களாம். இல்லாமல் எங்கே போயிடும்? வெட்டின இடத்துல தான் கிடக்கும். தனியாக யாராவது திருட வந்துட்டானா? அதுக்கு ஒன்றும் கிடையாது. எங்கே பாரு 11:05 மனநலம்னு சொல்லி வந்து தூக்கம் விசாரிக்க வந்தான். ஒரு குடும்பம் அழுதுகிட்டு இருக்குது. இது இங்கே பேசுறதுக்கு நேரம் இல்லை. அடுத்த பொதுக்கூட்டத்தில் முதலே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கே தெரியும். அது அடுத்த பொதுக்கூட்டத்தில் பட்டியலிடுறேன். நானே சொன்னேன், ஒரு இடத்துல மேடை போடலாம், இந்த 4 வருஷத்தில் நீ என்ன செஞ்சேன்னு சொல்லுங்கள், நான் என்ன செஞ்சேன்னு சொல்கிறோம்னு சொன்னேன். காணாம அதுக்கு பதில அது இங்கே வேண்டாம். வேறு மணல் சம்மந்தம் ஏதாவது வேணுமா? கேள்வி இருக்கா? பேசவே பண்ணிக்கிறீங்க ஒருத்தர். அவரை மட்டும் வளைச்சி நேற்று கேள்வி கேட்டீங்களா? அதுக்கு சேலத்தில் ஒன்று டிஎஸ்பி எஸ்பி மணல் பிரச்சனைனால தான் மாற்றப்பட்டது இடையில நைட்டில். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எஸ்பி கிடைக்க மாட்டார். இப்போ இது மாதிரி ஒரு எஸ்பி கிடைக்கவே மாட்டார், புரியுதா? பாவம் எஸ்பி கலெக்டர்லாம் கரூர் மாவட்டத்தில் பியூன் வேலை தான் பார்க்குறாங்க பாவம். அவர் இந்த பிரச்சனை நடந்ததுனால ரெகுலராக வர லிஸ்ட்டில் சேர்த்து மாற்றி விட்டாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. இது மாதிரி எஸ்பியெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணுமில்ல. ஓடப்பா மணல் எடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் தளபதி முதலமைச்சராக பதவியேற்று 11 மணிக்கு தளபதி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா 11:05க்கு மாட்டு வண்டியை நீங்களா ஆத்துக்கு ஓட்டுங்க. எந்த அதிகாரியை தடுக்க மாட்டாங்க, தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க, அந்த அதிகாரிக்கு இருக்க மாட்டாங்க. அந்த உறுதியை உங்களுக்கு சொல்கின்றேன். உறுதி சொல்லிட்டார். எந்த அதிகாரி அங்கே தடுக்க மாட்டான். தடுத்தான்னா எனக்கு ஃபோன் பண்ணு, அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான். அதுதான் நடக்குதுப்பா, புரியுதா? முழுக்க காவேரி கொள்ளையடித்து தேர்தல் நடத்தி பணத்தை கொடுத்து ஜெயிச்சிடலாம்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆண்டவன் ஒரு கணக்கு போட்டிருப்பான், புரியுதா? அது நடக்கும். அதனால் தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். இந்த குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கணும். இந்த காவேரி தாய்க்கு நியாயம் கிடைக்கணும். நன்றி. மழை எங்க காட்டுல அல்லாதுன்னு சொன்னதுக்கு வெட்டி போட்டேன். வெட்டி போட்டாங்க. சொல்லியிருக்கிறான். அவங்க எடுக்க மாட்டாங்க. நம்ம கவர்மெண்ட்ல வரும். நாங்கள் பார்த்துக்கலாம். கேட்டேன் நான். 2 செல் எடுத்துட்டு போயிட்டாங்க. காட்டுக்கார பையன் என்ன படிச்சீங்க? MABA.
ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறோம். இல்லை நீங்கள் வரணும் அப்படிலாம் விட மாட்டோம். சார் அந்த செல்லு கொஞ்சம் வேணும் சார். அந்த செல்லு தான் சார் எல்லாமே இருக்கு சார். கையில் இருக்கு. அடுத்து சாப்பிடுறது கூட அந்த செல்லு தான் சார். ஏதாவது பணமாவது எடுக்க முடியும் சார். எல்லாமே அதுல தான் சார் இருக்கு.